இந்த நாளுடைய செய்திக்கு தலையங்கம் கொடுக்க கூடும் என்றால், பாவத்தின் சக்தி அல்லது பாவத்திட்ட இருக்கிற ஒரு வல்லமை என்று சொல்லலாம், அல்லது பாவம் தன்னகத்தை கொண்டிருக்கிற ஒரு குணம் என்று கூட சொல்லலாம். நாங்கள் செய்கிற ஒரு சின்ன பாவம், நாங்கள் செய்கிறது ஒரு சிறிய பாவம் என்று சொல்லுகிறோம். இந்த சின்னம் சிறிய பாவங்கள் எங்களுக்குள்ள எண்ணத்தை செய்யும். ஆரம்பத்தில் அது எப்படி செயல்படும், முடிவிலே அது எப்படி செயல்படும் என்பதை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பரலோகத்திற்கு ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. அதே நேரம் பிசாசை நீ நரகத்தில் சந்திக்க வேண்டும் என்றால் உனக்கு பாவம் தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்தத்தை கொண்டு வரும்படிக்கு தன்னையே இந்த உலகத்தில் தந்து இன்றைக்கு திருச்சபை மூலம், ஊழியர்கள் மூலம் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் பிசாசு என்ன செய்கிறான், உன்னை நரகத்திற்கு தன்னை சந்திக்க வரும்படிக்கு அவன் பல விதங்களிலே இந்த உலகம் முழுவதும் பாவங்களை விதைத்திருந்தாலும், முதலாவது எங்கள் சரீரங்கள், எங்கள் அவய செயல்பாடுகள், எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய எண்ணங்களை தூண்டி அவன் என்ன செய்கிறான், பாவத்துக்குள்ளே எங்களை விழுத்தி தன்னிடத்தில் எங்களை இழுத்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு போன கிழமை விட அதிகமான ஆட்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம். இவ்வளவு பிரயாசப்பட்டு நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆனால் பரிசுத்தத்தின் வழிக்குள்ள நடக்கிறவர்கள் மிக சிலராயிருக்கிறார்கள். ஆனால் பிசாசின் வழியில பிசாசு செய்கிற அந்த பாவத்தின் இச்சைகளை விழுந்து போகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த அதிகத்துக்குள்ள அல்ல, அந்த சிலருக்குள் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இவ்வளவு கவலையா சொல்றீங்க? நான் பரிசுத்தத்தில் நடந்து ஆண்டவர் ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லவும் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே வேதாகமத்தில் பாவத்துக்கு இருக்கிற சக்தி, பிசாசு ஒரு சின்ன பாவத்தை கொடுப்பான், ஒரு சிறிய ஒரு தவறை கொடுப்பான். அது என்ன எங்களை செய்யும் என்பதை யாக்கோபு சொல்லி இருக்கிறது. வேத படிப்புகளிலே நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாய் யாக்கோபுவின் நிருபம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாக்கோபு நிருபம் எல்லாரும் விழிப்பாக வாஞ்சையோட ஜபத்தோட கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யாக்கோபு 1:15. ஹல்லேலூயா. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சை பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. சவுண்டா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இச்சை என்கிறது கட்டுப்படுத்த முடியாத ஆசைகளை குறிக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறோமோ அவைகள் இச்சைக்கு அடையாளம். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை போதகர் சொல்லி இருக்கிறார், எல்லாரும் நல்ல வெள்ளை ஆடைகள் உடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது எங்களிடத்தே வெள்ளை ஆடை இல்லை. ஆனால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அது எனக்கு போட வேண்டும் போல இருக்கிறது ஆசை. ஆனால் எனக்கு ஆண்டவர் அந்த பணத்தை தரவில்லை. அதை நான் கட்டுப்படுத்த முடியாதபடி நீர் எப்ப எனக்கு சட்ட தருவீரோ அப்பதான் உம்முடைய ஆலயத்திற்கு போவேன் என்று நாங்கள் தீர்மானிக்கிறோமே, அதுதான் ஆரம்ப பாவம். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரம்ப பாவமானது பெரிதாக தெரியாது. அல்லேலூயா. அது ஒரு சிறிய காரியம், ஒரு ஆசை, ஒரு கட்டுப்படுத்த முடியாத கோபம், கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒரு உணர்வு, அது என்ன செய்யும்? பாவத்தை பிறப்பிக்கும். அந்த
அந்த பாவம் பிறந்த பொழுது வார்த்தை சொல்லு, இங்கேதான் நான் செய்தி கொடுக்க போறேன். பாவம் பூரணமாகும் போது சொல்லுங்கள், பாவம் பூரணமாக சவுண்டா சொல்லுங்க, பாவம் பூரணமாக. அல்லேலூயா. நீங்க பேங்க்ல 10 லட்சம் சேர்க்கணும் யோசிப்பீங்க, ஆனா உங்களால சேர்க்க முடியாது. உங்களோட வீட்டில் இருக்கிற அரிசி குறையாம இருக்கணும்னு யோசிப்பீங்க, ஆனா அதை உங்களால செய்ய முடியாது. ஆனால் ஒரு சின்ன பாவம் செய்துட்டீங்கடா, அந்த பாவம் பெரிதாக வளரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு சிறு பாவம், ஒரு சிறு அக்கிரமம். சிலபல நாங்கள் சொல்லுவோம், நான் ஜோன்சனை போல இல்ல, நான் பாண்டி செய்கிற பாவங்களை நான் செய்யறேன். பாண்டி எவ்வளவு பாவத்தை செய்து, ஜோன்சன் எவ்வளவு பாவத்தை செய்கிறார், நான் இந்த சின்ன பாவம் என்று சொல்லுகிறோம். அந்த சின்ன பாவம் ஒரு நாள் என்ன செய்யும்? பூரணமாக சொல்லுங்க, பூரணமாகும். வலது கையை சொல்லுங்க, பூரணமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது, பாவம் பூரணமாகும் பொழுது அது என்னத்தை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். நன்றி ஆவியானவர். ஒரு அம்மாவின் வயிற்றில ஒரு கரு உருவானால் அந்த கரு 10 மாதத்துக்குள்ள பூரணமாகிறது. யாராவது டாக்டர் உள்ளுக்குள்ள போய் வளர சொல்லுகிறாரா? அல்லது அம்மா அப்பா தான் உள்ளுக்கு கைய விட்டு எந்த குழந்தை ஓராரோ சொல்லுகிறோமா? அங்கே கிரந்தி என்ன பூசுகிறோமா? அங்கே பிள்ளைக்கு நன்மை கொடுக்கிறோமா? இல்லை. கரு உருவானால் அது பூரணமாகும். நிலத்துக்கு கீழே ஒரு விதை இருக்கிறது, எங்களுக்கு தெரியவில்லை. திடீரென்று பார்த்தால் சேற்று முற்றத்தில் புளிய மரம் எழும்புகிறது. அது எப்படி வந்தது தெரியாது. ஏற்கனவே ஒரு புளியம் கொட்டை அங்க போயிருக்குது. அது மண்ணுக்கு கீழே இருந்து வளர்ந்து நேரம் வந்த பொழுது வெடிச்சு கிளம்பி வருகிறது. அத போலதான் ஒரு சிறிய பாவம், ஒரு சின்ன தவறான காரியம் உனக்குள்ளே இருக்கிறது. அது என்ன செய்கிறது? நேரம் பெறும் பொழுது அது வெடித்து கிளம்புகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு சின்ன தவறுக்கு நீ இடம் கொடுத்தால் போதும், அது தானாக வளரும் என்பதை தேவ பிள்ளைகள் மறக்க கூடாது. சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் நினைக்கிறது, சரி பாவம் செய்துட்டு ஆண்டவர் மன்னிப்பார் தானே, ஆராதனையில போய் மன்னிப்பு கேட்போம், குடும்ப ஜெபத்துல மன்னிப்பு கேட்போம். ஆனால் அது சரியாக நீ சீர்படுத்தாவிட்டால் அந்த சின்ன பாவம் பெரிதாக ஆரம்பித்து விடும். இப்பொழுது சிலர் யோசிப்பாருங்க, பாஸ்டர் இன்றைக்கு இவருக்கு தான் பிரசங்கிக்கிறார். நீங்க சொல்லுங்க, பாஸ்டர் இன்றைக்கு எனக்கு தான் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. யாருக்கும் பிரசங்கிக்க வேணும் என்றால் போன கிழமை நான் பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற நேரம் பிரசங்கிக்கிறபடியால் உங்கள் அனைவருக்கும் தான் இந்த வார்த்தை என்று சொல்றாங்க. கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சமீபத்தில் நாங்கள் பார்க்கிறோம், 13 வயது பிள்ளைய, சின்ன பிச்சளம் குழந்தை பிள்ளைய 35 பேர் சேர்ந்து கெடுத்தார்கள். 3-4 நாட்களாய் கெடுத்து அந்த பிள்ளை குற்றுயிராய் மீட்கப்பட்டு மரித்து போய்விட்டது. நாங்கள் அதை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கொடூரமான ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று சிந்திக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒன்றை சிந்தியுங்கள், அவர்கள் திடீரென்று கொடூரமானவர்களாய் மாறினார்களா என்றால் இல்லை. அல்லேலூயா. சிறிது சிறிதாய் தொடங்கிய அந்த ஆசைகள், தவறுகள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தின பொழுது அவர்களை தவற பண்ணினது. ஆனால் தேவ கிருபையால், இயேசு என்கிற கிருபை கொள்ளும், சபை என்கிற பாதுகாப்பு கொள்ளும், போதகர் என்கிற கண்காணிப்பு கொள்ளும், கர்த்தர்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் எத்தனையோ காரியங்களை நாங்கள் கட்டுப்பாடாக வைக்கத்தக்கதாய் ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆரம்பத்திலே விட்டுவிடு. அதான் தமிழர் சொல்லுவாங்க, முளையிலேயே கிள்ள வேண்டும், முளையிலேயே கிள்ள வேண்டும்.
ஒரு மாசம் செய்வோம், 3 மாசம் செய்வோம், 1 வருஷம் செய்வோம் என்றல்ல. முளையில பாவத்தை நீ கிள்ளாவிட்டால் அது பூரணமாகும். அதுக்கு தண்ணி தேவையில்லை. நீ சபைக்குள்ளதான் இருப்பாய், நீ ஊழியம் செய்து கொண்டுதான் இருப்பாய். பாவத்துக்கு நீ இடம் கொடுத்தால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் என்பது நீ ஊழியம் செய்வதனாலேயோ திருவிருந்து எடுப்பதினாலேயோ அது மாறப்போவதில்லை. அதை இனம் கண்டு வேரோடு நீ புடுங்கும் வரைக்கும் அந்த சக்தி கிரிய செய்து கொண்டிருக்கும். என்றால் இந்த உலகத்தை கர்த்தர் பாவத்திடம் கொடுத்திருக்கிறார், பிசாசிடம் கொடுத்திருக்கிறார். அதனால நீதிமொழிகள் புத்தகம் 17:14 ஞானி என்ன சொல்லுகிறான்? நீதிமொழிகள் 17:14 வாசியுங்கள். நன்றி ஆவியானவரே. சண்டையின் ஆரம்பம், பாவத்தின் ஆரம்பம், தவறின் தொடக்கம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். ஆதலால் பாவம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. கையை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கதைச்சு போட்டு விடண்ட ஆண்டவர் சொல்லல. சின்ன தொடக்கு, உண்ட நியாயத்தை சொல்லு, உண்ட பிரச்சனையை சொல்லு ஆண்டவர் சொல்லல. ஆரம்பம் மதக திறக்கிறது போலதான் இருக்கும். அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? கவனிங்க, எல்லாரும் பலிபடுத்த கவனிங்க. வவுனி குளம் உங்களுக்கு தெரியும். வவுனி குளத்தில் எவ்வளவோ தண்ணீர் இருக்கிறது. அவ்வளவு தண்ணீரும் காணும் எங்களுடைய பிரதேசங்களை அழிப்பதற்கு. ஆனால் அவைகள் அத்தனையும் ஒரு துருசு கதவால் மூடப்பட்டிருக்கிறது. துருசு கதவை திறப்பது பெரிய வேலை அல்ல. இப்பொழுது நவீன முறைகள் வந்துவிட்டது. பட்டின் அமர்த்தினால் அங்கே கதவு எழும்பிவிடும். சின்ன வேலை, ஒரு மெல்லியாளும் செய்ய முடியும், ஒரு சின்ன பையனும் செய்ய முடியும். கதவு திறந்து விடும். ஆனால் கதவு திறந்தால் அதை சூழ இருக்கிற கிராமங்களின் கதை சரி. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆரம்பத்திலேயே கதவை போட்டு எல்லாவற்றால் அது உன்னை அழித்து போட்டு விடும். கையெழுத்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையெழுத்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை ஆரம்பத்திலேயே கதவை போட்டு, இது என்ன தவற பண்ண போகிறது, இது என்ன பிரச்சனைக்குள்ள கொண்டு போக போகிறது, இது என் ஆண்டவற்ற வார்த்தைக்கு முரணாக என்ன நடத்த போகிறது நீ உணர்ந்தால் ஆரம்பத்திலே அதை விட்டுவிடு. இன்னைக்கு பாருங்க, இந்த வருஷம் முழுக்க தசமம் கொடுக்காதவர்கள் இருப்பீங்க. ஆமே, இந்த வருஷம் முழுக்க கொடுக்காக இருப்பாங்க. திடீரென்று கொடுக்காம விட்டோமா? இல்ல, எப்பயோ ஒரு மாதம் எங்களுக்கு பண பிரச்சனை வந்திருக்கும், பண கஷ்டம் வந்திருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார் என்று ஒரு தசம பாகத்தை வஞ்சித்திருப்போம். அது இன்றைக்கு எங்களை எங்க கொண்டு போய் வைத்திருக்கிறது? இந்த வருஷம் 6 மாதங்கள் ஆகிறது, இன்னும் தசம பாகத்தை பற்றி நம்மை யோசிக்க வைக்கவில்லை. 100க்கும் அதிகமானவர்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், திருவிருந்துக்கு தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் திருப்பந்தி ஆராதனைகள் பார்ப்பீர்கள் என்றால் அநேகமான ஜனங்கள் அங்கே நடமாடிக்கொண்டிருப்பார்கள். யார் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள்? அவர்கள் இன்றைக்கு விட்டால் நினைக்கிறீர்கள்? என்றைக்கு ஒரு நாள் சின்ன சண்டை பிடிச்சிட்டு ஒப்புரவாகாமல் திருவிருந்து எடுக்காமல் விட்டு இப்ப அவர்களுக்கு திருவிருந்த குறிச்சு ஒரு உணர்ச்சியும் இல்லை. அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? பாவம் பூரணமாகி கொண்டிருக்கிறது. பாவம் என்ன செய்து? என்ன செய்து? பூரணமாகி கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்குதம்மா. ஐயா, வளர்ந்து கொண்டே இருக்குது. ஒரு கேன்சர் செல் வளருகிறது போல. கேன்சரை பற்றி நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது ஒரு செல் 2 ஆகும், 2 கிருமி 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும். அதனால தமிழில் சொல்றாங்க புத்து நோய், புற்று கட்டுகிறது போல. அந்த கேன்சரை விட கொடியது ஒரு சிறிய பாவம் என்று உணர்கிறவர்கள் கையை தட்டி ஆவியானவரே எனக்கு விடுதலையை தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல யாரையும் கேட்கவில்லை, ஆனா தேவ சமூகத்தில் எழுதின உதாரணங்களை சொல்லுவேன்.
வேற சபையை நான் எழுப்பி விடுவேன், வேறு கிளை சபைக்கு போன எழுப்பி விடக்கூடிய தைரியம் இருக்கிறது. எத்தனை பேர் இதுல பயங்கர குடிகாரரா இருந்து மனம் திரும்பினவர்கள்? கைவத்த வேண்டாம். பயங்கர குடிகாரனா இருந்து மனம் திரும்பினவர்களை கேட்டு பாருங்க. போய் கதைங்க. அது யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு பிள்ளை இருந்தால் அவங்களுக்கு அசைன்மென்ட்டுக்கு ஒரு கிறிஸ்தவ போதகர் எப்படி அடக்கங்களை செய்கிறார் என்பதை அவங்க படிக்க விட்டுருக்கிறாங்க. நீங்க போய் படிங்க, பாவத்தில் விழுந்தவங்க போய் படிங்க. ஒரு பயங்கர குடிகாரன் எப்படி குடிகாரனாய் மாறினான்? எடுத்துடைய 10 போத்தல் முழுங்கினானா? இல்லையாப்பா, 10 போத்தல் எடுத்தோட குடிக்கலாது. முதல் எனக்கு எப்பயோ சோர்ந்து போய் இருந்திருப்பான், அல்லது மனுஷியோட பிரச்சனையோட இருந்திருப்பான். யாரோ ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பான், அடே ஒரு அரைக்கால் அடியடா. எவ்வளவு? அரைக்கால். எப்படி தொடங்கும்? அரைக்கால். அரைக்கால் இன்றைக்கு வெள்ளன எழும்புன்னு 5 போத்தல் குடிக்காட்டி மனுஷனுக்கு கை நடுங்குது. பாவம் வளருகிறது. அம்மா ஆபரேஷன் பண்ணி இருக்கும் பொழுது வயிற்று புண் மாறணும் என்று கொடுத்த அந்த சின்ன அதி விசேஷம் வயிற்று புண் மாறத்தான் கொடுத்தது. ஆனா இன்றைக்கு வயிற்றையே புண்ணாக்கி இருக்கிறது. பாவம் பெருசாய் தொடங்காது. பாவம் எடுத்த எடுப்பிலேயே களை கட்டாது. பாவம் தொடக்கத்தில் தன்னுடைய அத்திவாரத்தை நல்லா ஸ்ட்ராங்கா போடும், நல்ல ஆழமா போடும். அது கொஞ்சம் கொஞ்சமா எழும்பி பெரிய விருட்சமாய் உன்னை அழிக்காதபடி கொல்கதா மலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறிதாக தொடங்க, ஆரம்பத்திலே கொஞ்சமாய் தொடங்க. பாஸ்டரை பற்றி முதல் என்ன நினைக்கும்? மனம் சலிக்க வைக்கும். போதகரை வச்சு என்ன செய்யும்? மனம் சலிக்கும். இவற்றை முகத்தை பார்க்க கூடாது என்ற எண்ணத்தை கொண்டு வர கொஞ்ச நாளில் போதகற்ற செயல்பாடுகளை, போதகற்ற பிரசங்கங்களை மனசே விமர்சிக்கும். ஏன் இவர் இப்படி கதைக்க வேணும், ஏன் இவர் இப்படி பிரசங்க, மனசுக்குள்ள யோசிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் வளரும் பொழுது போதகரை பற்றி வீட்டுக்குள்ள கதைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் வளரும் பொழுது போதகரை பற்றி ரோட்டில கதைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் வளரும் பொழுது போதகர் வீட்டில் கிடக்கும் பொழுது பொல்லாங்கட்டையை கொண்டு வந்து போடும். பாஸ்டரை பற்றி யாரும் கதைக்கிறாங்களா? நான் வடிவா சொல்லுவேன், ஒரு நாள் என்ன அடிப்பாங்க. அவன் சொல்லுங்க, ஒரு நாள் கட்டை அடிப்பான். எந்த மாற்றமும் இல்லை. சிறிய பாவம் தொடங்கிவிட்டது, சிறிய அக்கிரமம் தொடங்கிவிட்டது. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். சமீபத்தில் நீங்கள் போனில பார்த்திருப்பீங்க, ஒரு சகோதரி தன்னுடைய சாப்பாட்டை புருஷன் சாப்பிடல என்று அடிச்சு கொன்றாள். நீங்க நினைக்கிறீங்க திடீரென்று அடிச்சிருப்பாள்? இல்லை இல்லை. முதல் கொஞ்சம் கொஞ்சம் சினுங்கள் தொடங்கும். புருஷனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா முதல் சினுக்கத்தில் தொடங்கும். பிறகு புருஷனை கொஞ்சம் கொஞ்சமா பேசும். முதலெல்லாம் வாங்கோ போங்கோ சொல்லுங்கோன்றது, பிறகு வா போ சொல்லு என்று இழுக்கும். பிறகு வா போ சொல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போன உடனே ஒரு கத்தியத்தனையை கொஞ்சம் டொக்கண்டு வைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பிறகு சொல்லு, நீ குடிச்ச உனக்கு கழுவ தெரியாதொன்று நீ நான் போடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா திசை மாறும். ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்? அடிச்சு புதைச்சே போட்டுவிடும். அது பாவத்தின் சக்தி, அது பாவத்தின் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வார்த்தை சொல்லுகிறது, அதை ஆரம்பத்திலேயே நிறுத்திவிடு. ஆமென். ஆரம்பத்திலேயே நிறுத்திவிடு. சாராள் தன் கணவனை ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொன்னாள். அவங்களை கனத்தோடு அழையுங்க, மரியாதையோடு அழையுங்க, நடுக்கத்தோடு சேவிங்க. கர்த்தருக்கு எப்படி கனம் கொடுக்கிறீங்களோ அதை போல கணவனுக்கு கனம் கொடுங்க. அது போல புருஷன் மனுஷியின் வாழ்க்கையில அவர் செய்கிற பிரச்சனைகள் திடீரென்று தொடங்காது.
சமீபத்திலே நான் இந்த இடத்துல நான் சொன்ன பிரச்சனை இல்லை, ஒரு பிள்ளைக்கு ஒரு போன் எடுக்கிறேன். எங்கே இருந்து நான் நேற்று இரவு யாழ்ப்பாணத்தில் இருந்து நான் ஒரு 10 மணி சொச்சம் படுக்கிடும் பொழுதே அந்த பூநகரி காட்டுக்குள்ள கதைக்க வேண்டிய கொஞ்சம் பேரோட கதைச்சு கொண்டு எல்லாத்தையும் கோவம் பண்ணி கொண்டு வாரேன். அப்போ எடுக்கும் பொழுது ஒரு புள்ள கதைக்குது. உடனே பார்த்தா சினிமா பாட்டு சத்தம் கேட்குது. அந்த புள்ள அழகா சொல்லுது, யார் நீங்க கிடைச்சு? நான் பாஸ்டர் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர். என்னன்னு சொல்லுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகா சொல்லுது. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அம்மாட்ட கூடயா, அம்மா அம்மா பாஸ்டர், அம்மா பாஸ்டர்டா, நிப்பாட்றா நிப்பாட்றா. அதுவும் அதுக்கு பிறகு எடுத்தேன் போன் வேலை செய்ய. அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன அந்த பிள்ளையின் விதையை நசுக்கி விட்டார்கள். ஏன்? அங்கே ஒரு பாஸ்டருக்கு பிடிக்காத காரியம் இருக்கிறது, அதை அவர் கேட்டு விடுவார். இப்ப அந்த பிள்ளைக்குள்ள அந்த பாவம் எப்படி வளர போகிறது? பாஸ்டருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறது பிள்ளை, போட்ட சினிமா காட்சியை நிப்பாற்றுறதுதான் தவறு. எதை உங்களுக்குள்ள வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? தேவ ஜனமே, சிந்திப்பாயாக. கையை தட்டி ஆண்டவர் ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை தரும்படியாக நாங்கள் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனையோ பாவங்கள் இருக்குது, இதை தயவு செய்து சொல்லுகிறேன். நான் ஒரு சில பாவத்தை சொன்ன உடனே அந்த பாவத்துக்குரிய வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, இருதயத்துல நீ நினைச்சாலே விபச்சாரம் பண்ணுகிறாய். ஆரம்பத்தில் எங்களுடைய விசுவாசிகள், குறிப்பாக ஆண்களை சொல்லுகிறேன், சேர்ச்சுக்கு வரும்பொழுது வாய் கழுவி வருவார்கள். ஏன்? வெத்தலை பார்க்க போடும், எனக்கு தெரியும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பாசரை கண்டா வாய் திறக்கவே மாட்டாங்க. பிறகு கொஞ்சம் போனால் வெத்தலை பார்க்க வாயோட சிரிப்பாங்க. இப்ப சேச்சு காணிக்குள்ளேயே வெத்தலை வாக்க போடுறாங்க. கடந்த வாரம் கேள்விப்பட்ட இந்த ஸ்டேஜில் சினிமா பாட்டை போட்டு வாலிபப்படி படுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு கோபம் வருது. சேச்சு எப்படி அசுத்தம் பண்றாங்களே. சேச்சு எது? இது சேச்சு தான். அடுத்த சேச்சு நீ. கர்த்தர் எவ்வளவு உன்னை குறித்து வேதனைப்படுவார். நீ போன்ல பார்க்கிறது தெரியாதோ? நீங்கள் செய்கிற பாவங்கள் கர்த்தருக்கு யாரோ ஒருவன் வெளிப்படையா செய்துட்டா அவர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார். முதலாவது உன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார். உன் தோளில் இருக்கிற உத்திரத்தை நீ உணர்ந்து கொள். ஜபிக்கவில்லையே, வேதம் வாசிக்கவில்லையே, தேவ மனுஷர்களை கனப்படுத்தவில்லையே, எங்கே நான் போய்கொண்டிருக்கிறேன்? எங்கே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? சிந்தித்தப்பா. சின்ன தன் படியன் வடிவா இருக்கிறான் என்று முதல்ல கதைக்க பண்ணும். பிறகு எங்கேயாவது தனிய ரோட்டில் காட்டுல கதைக்க பண்ணும். அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ண பண்ணும். பிறகு 3 மாசத்துல பிரிய பண்ணும். இன்னைக்கு நீங்க பிரிஞ்ச குடும்பங்களை போய் கதைங்க. வாலிப பிள்ளைகள் கதைங்க. எந்தெந்த குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு போய் கதைங்க. ஏன் பிரிவு வந்தது? அது வேற நோக்கத்தோட இல்ல, நீங்கள் திருந்துகிற நோக்கத்தோட செய்யுங்க. பாவம் ஆரம்பத்தில் கதவை திறக்கிறது போல இருக்கும். மறுபடி யாக்கோபு 1:15 படித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் போக போறேன். 2 காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். அப்படி எழுந்து நின்று நாங்கள் படிக்க போறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 15வது வசனம். கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கைதான் நெஞ்சமே,
தேவ பிள்ளைகளே, எப்பவும் உங்களை என் இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு பாவம் செய்யும் பொழுது நான் அனுதினமும் செத்து கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்லுங்க, நான் அனுதினமும் சாகுறேன். நீங்க ஒரு பாவம் செய்யலாம், நீங்க ஒரு தவறு செய்யலாம், குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை பிடிக்கலாம், ஒரு குடிவரிக்குள்ள விழலாம், ஒரு விபச்சாரத்துக்குள்ள விழலாம், ஒரு வாலிப பிள்ளை ஒரு தவறு செய்யலாம், ஜெபத்தை கைவிடலாம், பாஸ்டரை பற்றி கதைக்கலாம், காணிக்கை தசம விதிகளை மீறலாம். இவைகள் அனைத்தும் என்ன செய்யும்? உண்மையான தகப்பனுடைய இருதயத்தை காயப்படுத்தும். பரிசுத்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும், பாவம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த வாரம் ஒரு போதகரோடு நான் கதைக்கும் பொழுது சொன்னார், தங்களுடைய சபையில பொட்டு வைத்துக் கொண்டு திருப்பந்திக்கு வந்திருந்தார்களாம். தான் கம்பெடுத்து அடிச்சு கலைச்சேன் என்றார். கடந்த வாரம் கம்பெடுத்து அடிச்சு கலைச்சேன் பாஸ்டர் என்றார். ஒரு கணம் யோசிக்கும், அது சரிதான், நானும் அடிச்சு கலைக்கத்தான் வேணும். மறுகணம் மனம் யோசிக்கும், தேவ பிள்ளைகளை நான் அடிக்கலாமா? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்துக்கு ஒரே ஒரு வழிதான், அது நெருக்கமான வழி. ஹல்லேலூயா. ஏன் உங்கள்ட்ட ஆமென் கேட்க வேண்டி இருக்குது? பரிசுத்தத்துக்கு ஒரே ஒரு வழிதான், அது நெருக்கமான வழி. ஆமென். அது இடுக்கமான வழி. ஆமென். அது கஷ்டமான வழி. ஆமென். அது வாய் காட்டுற வழி அல்ல, அது பாவம் செய்கிற வழி அல்ல. ஹல்லேலூயா. அது குற்றம் குறைகளை கதைக்கிற வழி அல்ல. ஹல்லேலூயா. அது பொறுமையோட காத்திருக்கிற வழி. யாருக்காகவும் நீங்க நஞ்சு கொடுப்பீங்களா? யாருக்காக நஞ்சு கொடுப்பீங்களா? இல்ல தானே. யாருக்காகவும் ஏன் பாவம் செய்யறோம்? யாருக்காகவும் நெஞ்சு குடிக்க மாட்டோம். ஏன் யாருக்காக பாவம் செய்கிறோம்? அவர் என்னை விழித்து விட்டார், இவர் என்னை விழித்து விட்டார், இதாலதான் எனக்கு பிரச்சனை, அதால இல்லை. தேவனுடைய பிள்ளை எங்கும் சத்தியமாய் நிற்பார், சுத்தமாய் நிற்பார். ஏனென்றால் நீ சத்தியத்தில் நடக்கும் பொழுது தேவ தூதர்கள் உனக்கு ஒத்தாசையாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு பாவ குணம் பிறகுதான் நீ ஜபிச்சு போட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டுப்பார், தேவ தூதர்கள் உன்னை நெருக்கி கொண்டு இருப்பார். இல்ல ஒரு பாவத்தை செய்து பார், பேக்கூட்டம் உன்னை நெருக்கி கொண்டு இருக்கும். செய்ய செய்ய அடுத்த பாவத்துக்குள்ள கொண்டு போகும், அடுத்த லெவலுக்குள்ள போகும். பாவத்தை எப்படியெல்லாம் மறைச்சு செய்யலுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகும். யாக்கோபு 1:15 படியமா மறுபடியும், பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. வலது கையை சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கையை சொல்லுங்க, பொல்லாத பாவத்தின் வல்லமையே எனக்குள்ளாக மரண வேதனைய நீ பெருக்காதபடிக்கு நான் உன்னை உதறி தள்ளி இயேசுவை நேசிக்கிறேன். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழுங்கள், ஆண்டவருக்காக ஜீவனம் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு ஒத்தாசை கொடுப்பார். இந்த உலகம் உங்களை மதிக்காது, ஆனால் பரலோகம் உங்களை மதிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகாம இருக்கிறது பாவம்? எத்தனை பேருக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகாம இருக்கிறது பாவம்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவற்ற ஆலயத்துக்கு வரும் பொழுது துதியோடு வர வேண்டும், முறுமுறுப்போட வந்தால் பாவம். தேவ சமூகத்தில் வாங்கய்யா, ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்த வேண்டும், அப்படி இல்லாவிட்ட பாவம். இப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியின் கிருபைகள் மறுபடியும் நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. ஒரு கொஞ்சம் கையாசைச்சு, ஆண்டவரே பாவம் வளரக்கூடாது ஆண்டவரே. எனக்கு யாரும் உங்களோட புருஷனுக்கா ஜபிக்காங்க, மனசுக்கு ஜபிக்காங்க, பிள்ளைக்கு ஜபிக்காங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள வளரக்கூடாது, உங்களோட ஆத்துமாக்கு நீங்க தான் பொறுப்பு. கை அசைச்சு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். உங்களோட ஆத்துமாக்கு நீங்க தான் பொறுப்பு. ஆண்டவரே பாவம் எனக்குள்ள வளரக்கூடாது, பாவம் எனக்குள்ள வளரக்கூடாதப்பா, பாவம் எனக்குள்ள வளரக்கூடாது ஆண்டவரே, பாவம் எனக்குள்ள வளரக்கூடாது. ஆமென். வளரக்கூடாதா? வளரக்கூடாதா? ஜபிச்சால் மட்டும் போதுமா? மரத்தை தரிச்சா மட்டும் போதுமா? இல்ல, என்ன செய்யணும்? கிண்டோணும். ஆமென் சொல்லுங்க. அடி வேற
கிண்டோணும். கிளறி எடுக்கணும். எங்க பாவம், எங்க எனக்கு தவறு இருக்குது, எங்க எனக்கு பிரச்சனை இருக்கு, எங்க எனக்கு வீக்னஸ் இருக்குது, எந்த இடத்துல பலவீனப்படுகிறேன், அதை நீ தூக்கி தேவ சமூகத்துல வைக்கும் பொழுது அல்லேலூயா. உங்களுக்கு அடிக்கடி சொல்லுங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எப்ப வெள்ளிக்கிழமை வருகிறதோ அப்ப பாவத்துல விழுந்து விடுவார். வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு பயங்கரமான பாவம். சகோதரன் மனம் திறந்தார், பாஸ்டர் என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இப்படிப்பட்ட ஒரு பாவம் என்ன இந்த கிழமையில தாக்கி கொண்டிருக்கு. 2 பேருமாய் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அந்த வெள்ளிக்கிழமை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். வேற எடுத்துக்கொள், ஹalleluya, விதி எடுத்துக்கொள், ஹalleluya, 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 ஹalleluya. விவாதம் என்பது ஒரு சின்ன நியாயம் சொல்லுகிற காரியம், ஆனால் அது உன்னை அழித்து விடும். ஆரம்பத்திலேயே நிறுத்து. ஹalleluya. புருஷன் வரட்டும் கேட்க வேணும், மனுஷி வரட்டும் கேட்க வேணும், பிள்ளைகள் வரட்டும் கேட்க வேணும், எல்லாம் இருக்குதான். ஆனால் தேவ சமூகத்தில் உன்னை விழுத்தக்கூடிய எதற்கும் நீ அடிபணிய கூடாது என்பதுதான் இந்த நாளிலே தெய்வம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. திருவரு வார்த்தைகள் என்று நம்புறவங்க கையை தட்டி, ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கைதான், நெஞ்சமே இதை நினை. ஆமென். கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கைதான், நெஞ்சமே இதை நினை. ஆமென், ஆமென். நன்றி. அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த பாடலை பாடுகிறேன் என்று சொன்னால், சீக்கிரமாய் நாள் வருகிறது, என்னுடைய பெட்டிக்கு முன்னால் இந்த பாடல் பாடுகிற நாள், உங்களுடைய பட்டிகளுக்கு முன்னால் இந்த பாடல் பாடுகிற நாள். தேவனுடைய பிள்ளைகளை நாள் நெருங்கி கொண்டிருக்குது. ஹalleluya, நாள் நெருங்கி கொண்டிருக்குது. ஹalleluya. எப்ப நம்முடைய ஓட்டம் முடியும் என்று தெரியாது. ஆமென். எப்ப நம்ம நேரத்தை கர்த்தர் க்ளோஸ் பண்ண போறான்னு தெரியாது. எப்ப இந்த மணிக்குட்டு பற்றிய கலட்ட போறாருன்றது தெரியாது. ஆனால் 3 முள்ளும் ஓடிக்கொண்டிருக்குது. ஹalleluya. நல்ல புழுகமா ஓடுது, நல்ல களகட்டி ஓடுது. கலட்டி விட்டுருவார் ஐயா, ஹalleluya. கலட்டி விட்டுருவார். சந்தர்ப்பம் கொடுக்கிறார் ஆண்டவர். ஆமென். அது வளருவதற்குள் நீ அந்த விதையை பிடுங்கும்படிக்கு இன்றைக்கு தேவதாஸ் என்கிற இந்த கோழியின் மூலமாய் கர்த்தர் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார். சேவல் கூவுகிறதற்கு முன்னுக்கு நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் கைதட்ட முடியாது? ஏன் கைதட்ட முடியாது? இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சேர்ச்சுக்கு வராதாக்களை போய் வீட்டை போய் சொல்லுவாங்க, இன்றைக்கு பாஸ்டர் நல்ல பிரசங்கம் எடுத்தவர். அப்ப அவருக்கு பார் என்ன பிரசங்கம் எடுத்தவர், எல்லாம் உங்களுக்கு தான் எடுத்தவர். அல்லேலூயா. ஒரு தடவை நான் ஒரு பிரசங்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு வேற சபையை சேர்ந்த ஒரு சகோதரி இதே இடத்துல வந்து இருந்தார். அதற்கு பிறகு அவரை நான் கண்ட பொழுது உண்மையா நான் சொல்லுகிறேன், இருந்த மோட்சிகள் இறங்கி கண்ணீரோட சொன்ன, பாஸ்டர் இந்த வாழ்க்கை பெரிய ஒரு தவறு விட்டுட்டேன். நான் கேட்டேன், என்ன தவறு விட்டுட்டீங்க? அன்றைக்கு பிரசங்கம் நீங்க எடுக்கும் பொழுது என்ற மனுஷிய கொண்டு வராம விட்டுட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், இது மனுஷிக்கு, இது புருஷனுக்கு, இது பிள்ளைக்கு இல்ல, இது எனக்கு. ஆண்டவர் உங்களோட பேச முன்னுக்கு என்னோட பேசுகிறார். உங்களுக்கு தெரியுமா இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் எவ்வளவு நடுநடுங்கி கொண்டிருக்கிறோம். நியாய தீர்ப்பு வரும்பொழுது முதலாவது உன்னை அல்ல, என்னைத்தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இவ்வளவு பிரசங்கித்து போட்டு பாவத்தில் இருக்கிறாய் என்று என்னைத்தான் சபிப்பார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். உலகத்தில் 7 அதிசயம் என்று சொல்லுவாங்க. அந்த 7 அதிசயத்தில் ஒரு அதிசயம் பாபிலோனிய கோபுரம், பாபிலோனிய தொங்கு பாலம். அந்த பாபிலோனிய பாலத்தில் 7 ரதங்கள் உண்டாக பிரயாணம் பண்ணும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் அந்த தொங்கு பாலம் இப்பவும் இருக்குன்னு சொல்லுகிறார், சிதைவுகள் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். அந்த 7 அதிசயங்களை உருவாக்கின மன்னன், அந்த 7 அதிசயத்தில் ஒரு அதிசயமாகிய தன்னுடைய நாட்டை கட்டிய மன்னனுடைய நிலைமையை தானியேல் 4வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம்.
தானியேல் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 4வது அதிகாரம் 29வது வசனம். ஆவியானவரே, 12 மாதம் சென்ற பின்பு 12 கவனம் 12 மாசம் சொல்லுங்க. 12 மாசம் சவுண்டா சொல்லுங்க. 12 மாசம். 12 மாசம். இல்ல இன்னும் சவுண்டா சொல்லுங்க. 12 மாசம். இல்ல அம்மா மாதிரி எல்லாம் ஜோன்சன் சொல்லாத, எல்லாரும் சொல்லுங்க. 1 2 3. எங்க நின்னுங்க எல்லாம் சேர்ந்து 1 2 3. அல்லேலூயா. ஏன் இந்த 12 மாசம்? ஏன் இந்த 12 மாசம்? 12 மாதங்கள் சென்ற பின், தொடக்கத்தில் அல்ல, 12 மாதம் நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் நேரம் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு கிருபை வெச்ச தேவன் உனக்கு 12 வருஷத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 சிலருக்கு 24 கொடுத்திருக்கிறார். நேபுகாத்நேச்சாருக்கு வெறும் 12 மாசம் தான், அதிக நாள் கொடுக்கவில்லை. 12 மாதம் கொடுத்த திருந்து நீ பெரிய மகாராஜாவாக இருக்கலாம். இனி வரப்போற பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னுக்கு நீ செய்ததை உலகமே கதைக்கலாம். ஆனால் என்ற பார்வையில நீ அக்கிரமக்காரன். மனம் திரும்பு. 12 மாதம் அவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. இப்ப வாசிங்க. ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொல்லுங்க. தேவன் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். இந்த லூசு இன்னும் உலாத்தல் குணந்தான். அல்லேலூயா. இன்னும் உராஞ்சல் குணந்தான். எத்தனை வயசு? 60 வயசுல குடும்பத்துல சண்டை தான். 60 வயசுல குடி வரிதான். 60 வயசுல சொத்து சேர்க்கிறதான். 60 வயசுல எல்லா பாவங்கள். தேவனை மதிக்கிறல, சபையை மதிக்கல, ஆலய வேலையண்ட வந்து கை கொடுக்கிறல, பாஸ்டரை பார்த்தா ஒரு பிரேசலோடு இல்ல, தேவ ஜனங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரே குற்றம் ஒரே குறை. கந்தசாமி ஐயா சொன்ன மாதிரி வடகாட்டுக்கு வரலாம், வீச ஊசி வீச ஊசி வீச ஊசி. இதுதான் ஒரே கதை. ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். அது தெரியல உங்களுக்கு. அந்த சந்தர்ப்பத்தை விளங்காமல் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க. உலாத்தி கொண்டு சொல்லுங்க. இது உலாவி என்றது தமிழ், அது இலக்கணம். இது உலாத்தி என்றது வடகாடு பாசட்டமிழ். உலாத்தி கொண்டு. சவுண்டா சொல்லுங்கப்பா. உலாத்தி கொண்டு. நிரோசி மட்டும் தான் வடிவா சொல்ல, சிரிச்சு கொண்டு சொல்றாரு. சந்தோஷமா இருக்கு. எல்லாம் சிரிச்சு கொண்டு. உலாத்தி கொண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. டேட்டா கார்டு முடிஞ்சா காணும், முகம் இருண்டிடும். ஜோதிச்சு பாருங்க. உங்களை நீங்களே ஜோதிச்சு பாருங்க. பைபிள் படிக்காமட்ட குறித்து எப்ப ஜோசிச்ச நீங்க? அதிக தடவை நான் ஜோசிப்பேன். இந்த போன தலைமாட்டில் வச்சு எடுத்து செக் பண்றோமே யார் என்ன போட்டிருங்க பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பைபிளை தலைமாட்டில் வச்சுக்கொண்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு வசனம் படிச்சு பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எழும்புற நேரம் ஒரு வசனத்துல எழும்புங்க. பரலோகமே உங்கள் பக்கத்துல இறங்கி வந்து நீங்க ஒரு மகிமையான வாழ்க்கை, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. உலகத்தில் நடக்கிற ஒன்றுமே தம்பிடை, உலகத்தில் நடக்கிறது ஒன்றுமே உங்களுக்கு தெரியா. இவன் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது படிங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமம், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கன்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். சொல்லுங்க. நான் கட்டின. சவுண்டா சொல்லுங்க. நான் சவுண்டா இப்படி சொல்லுங்க. பாசம் நான் மத்தியாக்களை போல இல்ல, அது ஊத்தியாக்கள். சொல்லுங்க. அது ஊத்தியாக்கள். அது கண்ட பல்ல இழிக்கும். நான் நல்லாள். அவன் சொல்லுங்க. அதான் அவன் சொன்னான். நான் என்னில் என்ன பிள்ளை இருக்கு? நான் என்ன பிள்ளை செய்த? நான் என்ன செய்த? நான் தேவ பிள்ளைகளே,
இந்த அகங்காரம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் ஓய் விழாதபடி, நிக்கிறேன் என்று சொல்லாத விழாதபடி எச்சரிக்காரு. கையை தட்டி கத்துக்கு நன்றி செலுத்துவாமா. கையை தட்டி கத்துக்கு நன்றி செலுத்துவாமா. அல்லேலூயா. நிக்கிறேன் நிக்கிறேன் என்று புழுகாத விழாதபடி கவனமா நட. அல்லேலூயா சொல்லுங்க. நிக்கிறது சரியப்ப ஓகே, ஆனால் விழுத்துறதுக்கு நிறைய பாவங்கள் இருக்குது. நான் கட்டினது என்ற வீடு, என்ற மனுஷி, என்ற பிள்ளை, என்ற மை கார், மை பெட்ரோல், மை ரூட், நெவர் மைண்ட். ஓ போ 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 போ, நல்லா போ, நல்லா போ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மாட்டின கயிறை விட்டுட்டார். நல்லா துள்ளி கொண்டு திரி, நல்லா பாவம் செய், நல்ல சுண்ணாம்பு போடு, நல்ல என்னது போயிலை சுருட்டு, நல்ல கள்ள வேலையில செய், இதவிதமா கள்ள வேலைகளை செய். ஆண்டவரை மதிக்காம நட. தூசி எப்படித்தான் பாசர் பிரசங்கிச்சாலும் அவருக்கே திருப்ப போல போடு. செய் செய் செய். 12 மாசம் என்று மறக்காது. 12 மாசம். நான் என்ற அகங்காரம் ஒழியாத பொழுது என்ன நடக்கிறது படியுங்க. ஆமென். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இந்த வார்த்தை வாயில் இருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, அடமடியனே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு எல்லாம் போச்சுது. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க போச்சுது. சவுண்டா சொல்லுங்க போச்சுது. தாலி கொடி போச்சுது, சங்கிலி போச்சுது, மோதிரம் போச்சுது, மோட்டார் சைக்கிள் டயர் வெடிச்சிட்டுது. பாஸ்டரும் வாராரும் இல்ல, சிஸ்டரும் வாராவும் இல்ல. போச்சது போச்சது. போன பிறகு வராது. ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்லுங்க, போன பஸ்ஸுக்கு என்ன காட்டாத கை, போக முன்னுக்கு வந்து மறி. கையசை சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நித்திர கொடுறாக்கள் மட்டும் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, போக முன்னுக்கு கைய நீட்டி மாறி. அல்லேலூயா. 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 ராஜ்யபாரம் போச்சது, அவருடைய அந்தஸ்து போச்சது, அவருடைய கௌரவம் போச்சு. அதுக்கு கர்த்தர் அவரை கைவிட்டார் என்றல்ல, அவரை ஆண்டவர் தன்னிட்ட எடுக்கிறதுக்கு அதை அனுமதித்திருந்தார். ஐயா, தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு காலம் இந்த ரத்தம் கொதிக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. இப்பவே பாருங்க, தோலெல்லாம் கிராண்டி கொண்டு இருக்குது. என்ன மோமெல்லாம் கிராண்டுது, நாக்கு கிராண்டுது, தண்ணி தாகமா இருக்குது, நாரிக்களை பிடிக்குது, திடீரெண்டு எலும்பெல்லாம் இருக்குது, இருக்கையெல்லாம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் நினைக்கிறாங்க எலும்பு தேஞ்சிட்டு தண்டு, எலும்பொண்டும் தேயல, மேல போறதுக்கு கர்த்தர் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். 3 கோப்ப திண்ட நீ 1 கோப்ப தின்னலாம் இருக்குது. அர்த்தம் என்ன தெரியுமா? பாசட்ட போய் ஜெபம் பண்ண இல்ல, மேல போறதுக்கு ரெடியாகு. ஆண்டவர் தண்டவிலே சரியா செய்து கொண்டிருக்கிறார். டைம் ஆண்டவர் ஓகே க்ளோஸ் பண்ணி கொண்டிருக்க. நாங்களும் வயசு போன பிறகுதான் திருப்பூருக்கு ஆடலாம்னு பாக்குறோம். ஆட முடியாது ஐயா சொல்லுங்க. ஆட முடியாது. கைய கொடுத்து சொல்லுங்க, ஆட முடியாது. ஆடை கிளைய தேவனை தேடு சொல்லுங்க. ஆடும் பொழுது தேவனை தேடு. 3 மணித்தியால ஆராதனை வச்சா 3 மாசமா கதைப்போம். 3 மணித்தியால ஆராதனைக்கு 3 பேர் பிடிச்சலாமோ சிங்களம், இங்கிலீஷ். கர்த்தர் ஒரு நாள் செய்வார். 1 நிமிஷம் கூட சேர்ச்சுக்கு வராத நாள் நீ ஆசைப்படுவா. சேர்ச்சுக்கு போகணும், முயற்சி எடுப்பாய், முடியாது, போகக்கூடாது. நீ சேர்ச்சுக்க பாசற்ற முகத்தை நீ பார்க்கவே கூடாது. க்ளோஸ் பண்ணி வைப்பார் கர்த்தர். இவனுக்கு என்ன சொல்லுகிறார்? ராஜ்யபாரம் முன்னை விட்டு போயிட்டது. மனுஷனின்று தள்ளப்படும், மனுஷனின்று, திருச்சபையினின்று, ஐக்கியத்தினின்று, பரிசுத்தத்தினின்று தள்ளப்படுவாய். வெள்ளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மிருகத்தோட சஞ்சரிப்பாய். மாடுகளைப் போல
போல் புல்லை மேய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சவுண்டா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 சொல்லுங்க. மாடு 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 வீட்டையில உங்களுக்குலாம் இருக்கு. கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். நீ திருந்தா விட்டால் என்னவா மாறிடுவாயோ? மாடு. இது கதை இல்லையங்கோ. இது இந்த கதை ஓம்புராணங்கள் கதை புத்தகம். இது பைபிள். நடந்த சம்பவங்களை ஆவியானவர் உண்மையாய் உறுதியாய் எழுதி வச்சிருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஐயா, இன்றைக்கும் கதைக்க கூடிய அளவுக்கு அந்த பாபிலோனை கட்டினவன் எப்படி இருந்திருப்பான்? எத்தனை பொம்பளைகள் அவனுக்கு மசாஜ் கொடுத்திருப்பாங்க, எத்தனை சென்ட் அடிச்சிருப்பான், எத்தனை பழத்தை சாப்பிட்டு இருப்பான், எத்தனை காட்சிகளை கண்டிருப்பான், எத்தனை இசைகளை கேட்டிருப்பான். மனம் திரும்பல போ மாடு கத்தர் தள்ளி விட்டார். அது நீங்க பார்த்தா தெரியும். படியல். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அந்த நேரமே நிறைவேறிற்று. அவன் மனுஷனின்று தள்ளப்பட்டு அவன் திடீரென்று மாடாக மாறி அவனுடைய தலைமையர் கழுகுடைய இறகுகளை போல தலை கழுக போல மாறிச்சது. அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய அவனுடைய நகம் பட்சிகளுடைய நகங்களை போல மாறியது. அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவனுடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் ஆமென். கையை தட்டி ஆண்டவருக்கு அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்புகிற காரியங்கள். அல்லேலூயா. 12 மாசம் அவன் சந்தர்ப்பத்தை இழந்தபடியால் திடீரென்று பார்க்கும்போது நகம் மாறிச்சது, கழுத்து மயிர்கள் மாறிச்சது. மிருகத்தை போல புல்லை தின்னும்படிக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். அந்த நிலைமை எனக்கும் உனக்கும் வரக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி என் மேல் ஆண்டவரே மனம் இறங்கும் என்று ஜெபம் பண்ணுங்க. என் மேல் மனம் இறங்கும். எனக்குள்ள இருக்கிற இந்த பாவத்தின் விதைகள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாவத்தின் விதைகள் அழிந்து போகட்டும் அப்பா. தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க. பாவத்தின் விதைகள் அழிஞ்சு போகட்டும். பாவத்தின் தன்மைகள் அழிஞ்சு போகட்டும். இந்த பாவம் எனக்குள்ள வளரக்கூடாது. இந்த பாவம் எனக்குள்ள பெருகக்கூடாது. சுவாமி, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah சொல்லுங்க. Hallelujah. கையெடுத்து சொல்லுங்க. Hallelujah, 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 hallelujah. அந்த அசைச்சு சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. ஆண்டவரே, பல மாசங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்க, பல வருஷங்களை தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி அப்பா. அன்பு கூறுவே கை தட்டி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் கை தட்டி அன்பு கூறுவே. ஆமென். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பாவம் பூரணமாகும் பொழுது தேவனுடைய தண்டனைகள் ஆரம்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது, பாவம் வளரும் பொழுது, பாவம் முற்றும் பொழுது தேவனுடைய தண்டனைகள் தொடங்கும். அதுதான் நேபுகாத்நேச்சார் மேல பார்க்கிறோம். நல்ல சொகுசா இருந்த மனுஷனை மிருகமாய் கர்த்தர் கைவிட்டார். இரண்டாவது ஒரு மனுஷனை அதே தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாங்கள் படிக்கிறோம். 5 ஒன்றை வாசிப்பீர்களா? 5 ஒன்று. ஹல்லேலூயா. பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து 1000 பேருக்கு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை
திராட்சரசம் அந்த 1000 பேரை குடிக்க வரிக்க பண்ணி பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் குடிச்சு கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில ராஜாவாகிய தானும் தன்னுடைய பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படிக்கு ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம், 1000 பேரோட குடிச்சு வரிச்சு மனைவிகள் வைப்பாட்டிகள் சகிதம் ஒரே ஜொலியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தான். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தின் சந்தோஷங்களுக்குள்ள உன்னை ஒப்பு கொடுக்காதபடி பரலோக மகிமைக்கு நேராய் இயேசு உன்னை அழைக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்றவன் மறுபடியும் வார்த்தைக்காய் கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜொலி பண்ணுவது அல்ல வாழ்க்கை, பரிசுத்தமாய் இருப்பதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஜொலி பண்ணுவது அல்ல வாழ்க்கை, பரிசுத்தமாய் இருப்பதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. கதைச்சு பாவம் செய்வது அல்ல, பொறுமையாய் இருப்பதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த குடி வரியில் அவன் விழுந்து என்ன செய்ய ஆலய பாத்திரங்களை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நீ ஒரு ஆலய பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, நான் தேவாலய பாத்திரம். கையை சொல்லுங்க, தேவாலய பாத்திரம். உங்களுக்கு தெரியுமா, இந்த சேச்சை கட்டணும்னு நீங்களெல்லாம் எங்க இருக்கணும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எவ்வளவு பிளான் உங்களுக்கு வச்சிருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பாத்திரங்கள், நீங்கள் பாத்திரங்கள், கர்த்தருடைய பாத்திரங்கள். பொன்னாக இருக்கிறீங்க, வெள்ளியாக இருக்கிறீங்க. உலகத்தின் சொல்லி உங்களுக்கு வேண்டாம், உலகத்தின் சந்தோஷம் உங்களுக்கு வேண்டாம், உலகத்தின் ஆர்ப்பரிப்பு எங்களுக்கு வேண்டாம். பரலோக பாத்திரமா கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் என்று கையை தட்டி ஆவியானவர் அழைப்பீர்களாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த பரலோக பாத்திரங்களை அவன் அசுத்தப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, படிங்க அடுத்த வசனம். ஹல்லேலூயா. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுடைய புகழ்ச்சி, எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மட்டுமே. கையை தட்டு. ஆண்டவர் மட்டுமே நம்முடைய நம்பிக்கை, இயேசு மட்டுமே நம்முடைய நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நமக்கு இயேசு இருக்கிறார், நமக்கு சபை இருக்குது, நமக்கு பாஸ்டர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்ப வேணும், சபையை நம்ப வேணும், பாஸ்டரை நம்ப வேணும். அல்லேலூயா. சில வேளைகள் சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க எல்லாரும் பிரச்சனை இல்ல அப்படி சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் பிரச்சனை, சபை இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பகுதிக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குரிய காரியங்களில் தான் சந்தோஷப்பட வேண்டும், அந்நிய காரியங்களை புகழக்கூடாது. அல்லேலூயா. அந்நிய காரியங்களை மேன்மைப்படுத்த கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளை உங்கள்ட்ட வந்து சொல்லுது, மயூரனை பார்த்து சொல்லுது, அப்பா உங்களை விட அந்த அப்பா அன்பான அப்பா. ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கு மயூரனுக்கு? ஆமென் சொல்லுங்க. அண்டையோட தொடங்கும் போட்டுல சண்டை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமா அதே மாதிரி நீங்க நேருக்கு நேர் வந்து கதைப்பாங்க சில பாஸ்டர், நீங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லுவாங்க, நெஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. சின்ன நிலை இருந்து தத்தெடுத்து வளர்த்து ஏதோ ஒரு 500 1000 கொடுத்து கொண்டு வந்து ஒரு வாலிப ஸ்தானத்துக்கு கொண்டு வரும் பொழுது, நீயா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குற, நீயா எனக்கு பொம்பளை பார்க்குற மாதிரி நடக்குங்கள். ஐயா, மரமும் கல்லுமான காரியங்களை புகழ்வதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்படி, உண்மையான ஊழியத்திற்கு ஒத்தாசையாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையான தேவனுக்கு. ஆமென் சொல்லுங்க. உண்மையான ஊழியத்திற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 மாசம் மனிதா விட்ட போயில, 2 மாதம் மனிதா விட்ட போகாததுக்காக பாஸ்டரை அவமதிக்க கூடாது. அல்லேலூயா. உன் சின்ன சிறு வயதில் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்,
தேவன் பாஸ்டர் உன்னை கண்டு கொண்டார். அவன் சொல்லுங்க, பொன்னரில் சண்டை ஸ்கூலுக்கு நல்ல கொழு கொண்டு வந்தான். அவன் அண்டில் இருந்து பிள்ளைகளை பெத்து கொட்டின நாள் வரைக்கும் போன பாஸ்டர் 2 மாசம் பெறாததால யார் நல்ல பாஸ்டரா? தானியல் பாஸ்டர் நல்ல பாஸ்டர், பொங்கை பாஸ்டர் நல்ல பாஸ்டர். அல்லேலூயா. கல்லும் மரமுமான தேவர்களை புகழ்வதை நிறுத்துங்கள். நியாய தீர்ப்பு கிட்ட வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தன் ஊழியக்காரன அவன் சரியா கதைக்காம இருக்கிறானோ அப்போ புரிஞ்சு கொள்ளணும், அவன் சீக்கிரமாய் வெளியே போகிறான். அவன் சீக்கிரமாய் உதவாத ஒரு இடத்துக்கு போகிறான். இங்க நடக்கிறவங்க இப்படி செய்யும் பொழுது படிங்க, அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் அந்த இருட்டில லைட் வெளிச்சத்துக்கு எதிராக சாந்து பூசப்பட்ட இடத்துல சுவரிலே எழுதிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலய ஆலய பாத்திரங்களை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லி ஒரு கை, உடம்பு தெரியல, கை தோன்றி எழுதுகிறது. அல்லேலூயா. படியம்மா. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லு. உன்னுடைய முகம் வேறுபடுவதற்கு முன்பதாய் மனம் திரும்ப. அல்லேலூயா. முகத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். பேயறைஞ்ச முகம் போல மாற போகுது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்படிதான் அடிப்பார். எப்படி அடிப்பார்? மூஞ்சிய போட்ட பேயறைஞ்சது போல இருக்கு. ஒரு விடிவில்லை, சமாதானம் இல்லை. கர்த்தர் அடிப்பார், முகம் இருண்டு போகும். கர்த்தர் அந்த ராஜாவை அடித்தார். சந்தர்ப்பத்தை கொடுத்தவன் மனம் திரும்பாதபடியால் அந்த கையுறுப்பு வந்தவுடனே அவனுடைய முகம் மாறிவிட்டது. முன்பிருந்த சந்தோஷம் இல்ல, முன்பிருந்த சமாதானம் இல்ல, முன்பிருந்த நிம்மதி இல்ல. எத்தனை பேர் சமாதானத்தை விரும்புறீங்க? கையெழுத்தி சொல்லுவீங்களா? எத்தனை நிம்மதியை விரும்புறீங்க? உங்களுடைய கழுத்துல நகை இல்லாட்டிலும் தேவன் தந்த பிரகாசத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படியானால் கையை தட்டி எப்பொழுதும் நான் பரிசுத்தமா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. நினைவு என்ன செய்தது? கலங்க பண்ணினது. குழம்பிச்சு, நினைவு குழம்பிட்டு. கர்த்தர் மண்டையில போட்டுட்டு அடுத்தது நரம்ப பிடிச்சு சும்மா சினுக்கி விட்டுட்டார். அந்த நரம்பு சினுக்கின உடனே இவனுக்கெல்லாம் ஒரே குளம். ஐயோ, ஏதோ வார மாதிரி கிடக்கு, போற மாதிரி கிடக்கு, அமத்துற மாதிரி கிடக்கு, இழுக்கிற மாதிரி கிடக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பசிக்கிற மாதிரி கிடக்கு, தண்ணி விளைக்கிற மாதிரி இருக்கு, போய் திண்டா உள்ளுக்கு போகுது இல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன நடக்குது தெரியுமா? அபிஷாவுக்கு போய் முழுவதும் உடம்ப செக் பண்ண சொல்லல. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு வந்திருக்குதப்பா. நியாய தீர்ப்பு தொடங்கிட்டது. நியாய தீர்ப்பு தொடங்கினபடிதான் ஒரே குழப்பம். நீதிமான் படுக்கையில கம்பீரித்துக் கொண்டிருப்பான். இதுதான் இந்த ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். முகத்தை மாற்றினார், நினைவுகளை குழப்பினார். கடைசியா என்ன செய்கிறார்? அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. படிக்கும் பொழுது நான் சிரிச்சு கொண்டு பிரசங்கிக்கிறேன், எனக்கு பயம் பிடிச்சிட்டது. கர்த்தர் எப்படி தண்டிக்க சொல்லுங்க. ஆமா, ஒரு 1000 பேர் சேர்ந்து குடிச்சு மனுஷி வைப்பாட்டிய வச்சிருக்கக்கூடிய சக்தியோட காளைய போல இருந்தவன் ஆண்டவரோட விளையாடுறீங்களா? பட்டாரண்டு உடைச்சு விட்டுருவார், நெருக்கி விட்டுருவார். நாங்க நினைக்க ஆண்டவர் அன்புள்ளவர். ஆம், அவர் அன்புள்ளவர், அவர் எரிச்சல் உள்ளவர், அவர் பாசம் காட்டுகிறவர், அவர் தண்டிக்கிறவர், டைம் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவ கிருபையால் இந்த பலிபடத்துல நிக்க எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அந்த பிரசங்கத்துல கை வச்சு ஜெபிச்சேன். ஆண்டவரே, பலிபடத்துல நிற்கும் பொழுதும் என்னோட கிருபையாயிரும் ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும் அப்பா. ஏதாவது தவறு இருந்தால் என்னை தண்டியாதிரும் சுவாமி. கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது.
பலன் குறைந்து விட்டது. இந்த நிலைமையில் அவன் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக நான் வாசித்து எழும்பி ஜபிக்க போறதுக்கு முன்னுக்கு 28 படிங்க. 28 அதுக்கு அந்த விளக்கம் பெறுகிறது தானே. நிறைய வசனங்களை கொண்டு வந்தபடியால் பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் அதுக்கு விளக்கம் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முதல் வசனம் தெக்கேல் என்பதற்கு அதுக்கு முதல் இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தம். அல்லேலூயா. பாஸ்டர் கவனிங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சுவரில் எழுதினது அவனுக்கு விளங்கல. பிறகு ஒரு ஊழியக்காரனை கொண்டு வருகிறான், ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வருகிறான். தானியேல் என்கிற தீர்க்கதரிசி வரும்பொழுது சுவரில் எழுதின பார்க்கிறான். அப்பொழுது அவனுக்கு விளங்கு, ஓ இது ஆண்டவற்ற எழுத்தாகி விட்டது. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு யார் எழுதுன்னு தெரியல, ஆனா தேவ ஊழியக்காரன் கண்டுபிடிச்சு விட்டார். இது ஆண்டவருடைய எழுத்து, இது ஆண்டவருடைய எழுத்து, இது ஆண்டவருடைய எழுத்து. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. தானியேல் நினைக்கிறான், பிசாசு எழுதினால் மாத்தலாம், மனுஷன் எழுதினால் மாத்தலாம், இது யாரும் மாத்த முடியாத ஆண்டவர் அல்லவோ எழுதிவிட்டார். அந்த எழுத்து வருவதற்குள் தேவ பிள்ளையே மனம் திரும்பு. அல்லேலூயா. அந்த எழுத்து வருவதற்குள் மனம் திரும்பு. உத்தமமாய் ஜீவிக்கப்பார், குடும்பத்தை நேசிக்கப்பார், ஒற்றுமையாக வாழப்பார், பரிசுத்தமாய் வாழப்பார், சபையை நேசிக்கப்பார், ஜெபம் பண்ணப்பார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் எழுத முன்பு அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, காதல் என்கிறதான அந்த சிறிய விதையை வச்சு பிசாசு இழுத்து கொண்டு போய் கர்த்தர் எழுத முன்பு நீ மனம் திரும்பு. அல்லேலூயா. கர்த்தர் எழுத முன்பு மனம் திரும்பு. கையெத்தி சொல்லு அல்லேலூயா. தானியேல் சொல்லுங்க, ராஜா இது ஆண்டவற்ற கை விரல், ஆண்டவர் அனுப்பின விரல். அப்ப அவங்க கேக்குறான், என்ன எழுதி இருக்குது மகனே? அப்போ அவன் சொல்றான், மேனே. சொல்லுங்க மேனே மேனே தெக்கேல் உபார்சி. சொல்லுங்க மேனே மேனே தெக்கேல் உபார்சி. அப்ப அவங்க மேனே மேனே தெக்கேல் கக்கேல் கக்கேல் என்னப்பான்னு கேக்குறான். அப்ப தானியேல் சொல்லுகிறான், எனக்கு பரலோக பாஷை தெரியும். ஆமென் சொல்லுங்க. எத்தனுக்கு பரலோக பாஷை தெரியும்? சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. தானியேல் சொன்னான், இது பரலோக பாஷை. இதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? மெனே மெனே என்றால், தெக்கேல் என்றால், உப்பார்சின் என்றால், சுருக்கமா சொன்னா உன்ற கதை முடிஞ்சது. என்னது சொல்லுங்க? கதை முடிஞ்சு. அந்த கதையை எழுதிட்டு முந்தி முற்றும் மண்டு போடுவோம். முற்றும் முற்றும். அல்லேலூயா. அனல் புத்தகத்தில் தொடரும், சிலது முற்றும். இந்த 200ல யாருக்கு முற்றும் பெறப்போதோ, யாருக்கு தொடரும் பெறப்போதோ எனக்கு தெரியாது. தொடரும் என்ற பகுதியில் தான் இதுவரைக்கும் நான் நீ நிற்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேனே மேனே தெக்கே உபார்சி. தராசில நெருக்கப்பட்டு குறைவாய் காணப்படுகிறாய். உன்னை நான் நிறுத்திக் கொண்டு வருகிறேன். பல தடவை உன்னுடைய நீதியை நான் நிறுத்திக் கொண்டு வருகிறேன். நீ குறைஞ்சு கொண்டே போய் கொண்டிருக்கிறாய். உன்னை நான் பிரிக்க போகிறேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அந்த பரிதாப நியாய தீர்ப்பு இந்த பாவத்தின் பூரணத்தினால் நமக்கு வராதபடி இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி வாழுவோம். ஆமென் சொல்லுங்க. அயல் வீட்டில சமாதானத்தோடு இருப்போம். வேண்டின கடன்களை திருப்ப கொடுப்போம். பெற்றோர் பிள்ளைகளோடு ஐக்கியத்தோட வாழுவோம். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற பக்குவத்தை கை கொள்ளுவோம். குடி வரிகள் வேதத்தில் இருக்குதான்ற முரட்டு கேள்விகளை விட்டு அந்த பாவங்களை விட்டு மனம் திரும்புவோம். தசம பாகம் காணிக்கை போட வேண்டுமா என்கிற கேள்விகளை விட்டு தசம பாகங்கள் காணிக்கைகளை போட்டு கர்த்தரை நேசிப்போம். திருப்பந்திகளை எடுத்து கர்த்தரை கனப்படுத்துவோம்.
மனம் திரும்ப ஞானஸ்நானம் எடுத்து பரலோக ராஜ்யத்தை கட்டி சேருவோம். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். எழுந்து நிற்போமா? ரோமர் 6:23 எழுந்து நின்று வாசிக்க. அப்புறம் மைக்கில மட்டும் வாசிங்க, மற்ற பைபிளை கீழே வச்சுட்டு எழும்புங்க. ஹல்லேலூயா. ஆம்பளையில் வாசிக்கட்டும். ரோமர் 6வது அதிகாரம். நன்றி ஆண்டவரே. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. மான் எடுக்கலையா? ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். கையெழுத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடது கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் மரணத்தை கொண்டு வரும். பாவம் பூரணமாகும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பாவம் பூரணமாகும் பொழுது நியாய தீர்ப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, இந்த இடத்துல நீ என்ன பாவத்தில் இருக்கிறாயோ, நீ இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் மரணத்தை கொண்டு வரும். அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரும். தேவனுடைய கிருபையோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன். கையை தட்டி ஆவியானவரே, தேவ கிருபை சொல்லுங்க. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை சொல்லுங்க. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. மேல கை தட்டி, ஆம்பளை மேல கை தட்டி சொல்லுங்க. தேவ கிருபை, தேவ கிருபை சொல்லுங்க, சொல்லுங்க. தேவ கிருபை, தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, இதுவரைக்கும் என் மேல கர்த்தருடைய கிருபை இருந்தது? அப்படியே தலை குனிஞ்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கிருபைக்கு நன்றி அப்பா. தலை குனிஞ்சு 3 தடவை சொல்லுங்க. உங்க கிருபைக்கு நன்றி அப்பா, உங்க கிருபைக்கு நன்றி அப்பா, உங்க கிருபைக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. எந்தெந்த பாவங்கள் சீர்படுத்தப்படாமல் இருக்குதோ, எந்தெந்த பாவங்கள் ஒப்புரவாகாமல் இருக்குதோ, யார் யாரோடு என்னென்ன காரியங்கள் ஒழுங்குபடுத்தாமல் இருக்கிறதோ, அந்த சின்ன விதையை நீங்கள் சரிப்படுத்தி வெளியடுங்க. அல்லேலூயா. கையசை சொல்லுங்க. அல்லேலூயா. மன்னிப்பு கேட்க வெட்கப்படாதீங்க, மன்னிப்பு கேட்க பயப்படாதீங்க. அதே நேரம் மற்றவர்கள் பாவத்திலே உங்களை இழுக்கும்படியாய் கிரியை செய்யும் பொழுது இல்லை என்று சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லை சொல்லுங்க. இல்லை, வேண்டாம். ஜோசப்பை போல ஓடுவதற்கு ரெடியாக இருங்க. பாவத்தின் ஸ்தானம் உங்களுக்கு வேண்டாம். பரிசுத்த ஸ்தானம் தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மை. கையை தட்டு. மேன்மை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.